போக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் பார்த்து என்ன பண்ணுது? படம் நல்லா சென்டிமெண்டா இருக்கு, குடும்ப சென்டிமெண்டா இருக்கு. சரி, நான் படம் எடுத்து நல்லா இருக்கு. படத்துல சொல்லுங்க, என்ன படம் பாத்தீங்க? ஐம்புலன்கள். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. கதை எப்படி? கதை வந்து சிம்பிளா பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி தான். பழைய கதையை வந்து பாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன படம் பாத்தீங்க ஐயா? என்ன படம் பாத்தீங்க? என்ன நல்ல படம் எப்படி ஐயா இருக்கு? நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. நல்ல இருக்கு. வணக்கம், நான் கருப்பன் பேசுறேன். இயக்குனர் முருக பழனிவேல் எடுத்த அந்த படம் வந்து ஐம்புலன் அருமையா இருக்கு. இது வந்து காலதாமதமானாலும் கருத்துள்ள படம். பெற்றோர்களுக்கான சமூக பொறுப்பும் குழந்தைகளுக்கான பொறுப்பும் அப்படிங்கிறத தாண்டி பெண்ணியத்துல வந்து அருமையா கருத்தாழ்மை மிக்க கருத்தை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பெண்ணும் வந்து கல்வியில முன்னேறும் போது காதலும் எளிமையாக்கப்படும் அப்படிங்கறது உறுதியா சொல்லியிருக்காரு. இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குனரோடு சேர்ந்து பயணித்த படக்குழுவிற்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஐம்புலன் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், 4 பாட்டும் நல்லா இருக்கு. எப்போதுமே வழக்கமா காதல், கல்யாணம், குழந்தை அந்த மாதிரி இல்லாம லவ் மேல அவ்வளவு பற்றுதல் ஏற்பட்டு காதலன் கூட ஓடி போனாலும் அப்பா அம்மா கடமை நிறைவேற்ற மாதிரி அந்த பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு அவருடைய காதலன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கி கடைசியில 2 பேரும் ஒண்ணு சேராம போறது, தனியா பிரிஞ்சு போறது ரொம்ப சோகமான, மனசுக்கு ரொம்ப வலியா இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா நமக்கு என்ன உங்க ஆறுதல்னா, எப்பவாவது அந்த தாயோட சுயநிலையை திருப்பி அவங்க 2 பேரும் சேர்த்து கல்யாணம் வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட வெளியாகிறோம், அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. அருமையான படங்க. தட்டை புகினும் பிச்சை புகினும் தட்டை நின்ற பேருக்கு ஏத்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து அருமையான கிளைமேக்ஸ். யாரும் எதிர்பார்க்காத முடிவு. இப்ப இருக்கிற காலகட்ட ஜெனரேஷன் பிள்ளைங்க வந்து தப்பான முடிவுலாம் நிறைய எடுக்கிறாங்க. ஆனா இது ஒரு நல்ல முடிவு. இந்த மாதிரி எல்லாருக்குமே வரணும். படிப்பு வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் மீறி படிப்புன்றது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப அது என்னைக்குமே அது உறுதுணையா நிற்கும் அப்படின்றது நல்லா இருக்கு. முடிவு வந்து நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். சூப்பரா இருக்கு. படிப்பு ரொம்ப முக்கியம்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர். சூப்பர் படம். அதோட காதலும் சிறந்ததுதான். அது கடைசியில ஃபெயிலியரா போனது மாதிரி இருந்தது. அதுதான் சூப்பர். முக்கியமா படிப்பு அதோட முக்கியம். காதலியை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாரு. அவங்க அம்மா அப்பாக்காக அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவங்க பட்ட கஷ்டோட அவர் பட்ட கஷ்டம் தான். முருகப்பழனி நல்லா எடுத்திருக்காரு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டாவது அடியாரா சேர்ந்து கூட அவங்க வந்து படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறாங்க. அது ரொம்ப ஹீரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிச்சை புகழும் கற்கை நன்றேன்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்தை மற்றவங்களுக்கும் வந்து இந்த கதை மூலமாக வாழ்க்கை வந்து கொஞ்சம் தெளிவாகும். இந்த காலகட்டத்துல இந்த ஒரு அருமையான படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா டோயட்டு அது இது இல்லாம ரொம்ப இதுவா இல்லாம அருமையா ஃபேமிலியோட பாக்குற படம் அருமையா இருந்தது. இது மாதிரி படம் மேன்மேல் எடுக்கிறது அவரை வாழ்த்துக்கிறேன். கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் இது மாதிரி யாரும் காமிக்கல, ஆனா சூப்பரா இந்த கிளைமேக்ஸ். இந்த ஜெனரேஷன் படம் பசங்க எல்லாமே பார்க்கலாம். குடும்பத்தோட பசங்களோட சேர்ந்து பார்க்கற அருமையான